ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு குயின் பீ பாரடைஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம எல்லாருக்குமே யூஸ் ஆகிற மாதிரி சூப்பரான புதுமையான கிச்சன் டிப்ஸ் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோவில் பார்க்க போகிற ஒவ்வொரு டிப்புமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணுங்கள். பூஜை பாத்திரம் விளக்கெல்லாம் ரொம்ப எண்ணெய் பிசுக்காக இருக்குது, இந்த மாதிரி கருத்து போயிருக்கு அப்படின்னா இதை ரொம்ப தேய்ச்சி சிரமப்படாமல் ஈஸியாக எப்படி க்ளீன் பண்ணுறது அப்படின்னு ஒரு குவிக்கான டிப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு அந்த எண்ணெய் பிசுக்கெல்லாம் முடிஞ்ச வரை நம்ம தொடச்சி எடுத்துக்கலாம். ஒரு பெரிய பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சிட்ரிக் ஆசிட் சேர்த்துக்கிறேன். இது ஜூஸு சர்பத்தெல்லாம் செய்யும்போது யூஸ் பண்ணுவாங்க. இது க்ளீனிங்க்கு ரொம்பவே ஒரு சூப்பரான விஷயம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவு தூள் உப்பு சேர்த்துக்கலாம், நம்ம சமையலுக்கு பயன்படுத்துறது. இதில் வெதுவெதுப்பான தண்ணி சேர்த்துக்கிறேன். கூடவே பாத்திரம் தேய்க்கிற லிக்விட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். இதில் நம்ம பூஜை பாத்திரத்தை எல்லாம் போட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். ஊறினதுக்கப்புறமா எடுத்து பார்த்தோம் அப்படின்னா இப்போவே உங்களுக்கு நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியும். தேய்க்காமலேயே அந்த கருத்து போனது எல்லாமே பளிச்சுனா இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். இதுக்கப்புறமா கொஞ்சமாக டிஷ் லிக்விட் விட்டு நம்ம கழுவி எடுத்துக்கலாம். ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம ஜஸ்ட் லேசாக க்ளீன் பண்ணாலே அது பளிச்சுன்னு ஆயிரும். உங்களுக்கே நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி ரொம்ப கருத்து போய் எண்ணெய் பிசுக்காக இருந்தது, இப்போ பார்க்குறதுக்கே பளிச்சுன்னு இருக்குது. ரொம்ப தேய்ச்சி சிரமப்படாமல் இந்த மெத்தடில் நம்ம ஈஸியாக க்ளீன் பண்ணிடலாம். ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போவுமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாத்திரத்தில் இல்லை ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கரில் சமைக்கும் போது சீக்கிரமாக அடிப்பிடிச்சிருதுன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? இந்த ட்ரிக்கை ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலை நான்ஸ்டிக் மாதிரியே பயன்படுத்த முடியும். இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேனில் நம்ம சமைக்க ஆரம்பிக்கும் போது அது கரெக்டான சூடில் இருக்கணும். இதை நம்ம சரியாக சீசன் பண்ணி சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நான்ஸ்டிக் மாதிரியே நம்ம பயன்படுத்தலாம். இதை டெஸ்ட் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த பேன் சூடானோன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பார்க்கணும். இந்த தண்ணி இந்த மாதிரி கொதிச்சு ஆவி ஆகுது அப்படின்னா இன்னும் கரெக்டாக சூடாகலைன்னு அர்த்தம். இன்னும் கொஞ்சம் நேரம் சூடாகணும். அதே போல் நம்ம தண்ணி இப்படி உள்ளே போட்டோன்னா அது அப்படியே பர்ஸ்ட் ஆகி தெரிச்சு போகுது அப்படின்னா ரொம்ப சூடாயிருச்சுன்னு அர்த்தம். அப்போ நம்ம சூடு கம்மி பண்ணணும். ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பேன் கரெக்டான சூடில் இருக்குது அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது அந்த தண்ணி முத்து மாதிரி இப்படி உருண்டு போகும். தாமரை இலை மேலே தண்ணி ஊற்றுனா எப்படி உருண்டு போகும், அந்த மாதிரி இது உருண்டு போகுது அப்படின்னா பேன் கரெக்டான சூடில் இருக்குதுன்னு அர்த்தம். இந்த டைமில் நம்ம சமைக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நான்ஸ்டிக் மாதிரியே பயன்படுத்தலாம். நான் இப்போ கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு நான் முட்டை உடச்சி ஊற்றுறேன். இப்போ நான் திருப்பும் போது கொஞ்சம் கூட ஒட்டாமல் டக்குன்னு திரும்பிருச்சு பாருங்கள். நான்ஸ்டிக் மாதிரியே கொஞ்சம் கூட ஒட்டாமல் நம்ம எடுத்துட்டோம். இந்த ட்ரை ப்ளை பேன் நான் இண்டஸ் வேலியிலேருந்து தான் வாங்கினேன். சட்னி பொரியல் தாளிக்கிறதுக்கு டீப் ஃப்ரை பண்ணிக்கிறதுக்கெல்லாம் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ப்ராடக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற கோடு பயன்படுத்தினீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. இந்த டிப் பிகினர்ஸ்க்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நான்ஸ்டிக் தோசைக்கல்லாம் உடம்புக்கு நல்லதில்லைன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இரும்பு தோசைக்கல்லுக்கு மாறிட்டுருக்கோம். ஆனால் இரும்பு தோசைக்கல்ல தோசை ஒட்டிக்குது, ரொம்ப சீக்கிரம் கருகிடுது. இது எப்படி கரெக்டாக யூஸ் பண்ணுறதுன்னு சொல்லுங்கன்னு நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்குறீங்க. இரும்பு தோசைக்கல்ல தோசை ஊற்றும் போது நம்ம ஒரு சில விஷயங்கள் கவனிச்சுக்கணும். நம்ம எப்போவுமே தோசை ஊற்றும் போது கல் மீடியம் சூடில் இருக்கணும், ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. அதனால் ஒவ்வொரு தோசை ஊற்றுறதுக்கு முன்னாடியுமே இந்த மாதிரி தண்ணி தெளிச்சுட்டு இந்த மாதிரி வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டோம் அப்படின்னா அந்த சூடு கொஞ்சம் கம்மியாகி மீடியம் சூட்டுக்கு வந்துடும். அதுக்கப்புறமா நம்ம தோசை ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுனதுக்கப்புறமா நம்ம ஃப்ளேமை ஹையில் வச்சுக்கலாம். உங்களுக்கு தோசை எடுக்க வரல, ஒட்டிகிட்ருக்கு அப்படின்னா இந்த மாதிரி கரண்டியை நல்லா தண்ணியில் நனைச்சிட்டு அதுக்கப்புறமா தோசை எடுத்து பாருங்கள், சூப்பராக வந்துடும். தோசை எடுத்ததுக்கப்புறமா கல் ரொம்ப சூடாக இருக்கும். அதனால் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சுட்டு வெங்காயம் தேய்ச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் தோசை ஊற்றுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு தோசைக்கும் நம்ம செய்யும்போது தோசை கொஞ்சம் கூட ஒட்டாமல் சூப்பராக எடுக்க வரும். நம்ம சப்பாத்திக்கும் தோசைக்கும் வேறு தோசைக்கல் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஒருவேளை நீங்கள் இதே கல்லில் சப்பாத்தி சுடுறீங்க அப்படின்னா அடுத்த முறை தோசை ஊற்றும் போது தோசை வராது. அப்போ நம்ம ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துட்டா கல் மறுபடியும் சீசன் ஆயிரும். ஈஸியாக தோசை ஊற்ற வரும். ட்ரை பண்ணி பாருங்கள்.
நம்ம வீட்டில் சிக்கன் 65 காலிஃப்ளவர் ஃப்ரை எல்லாம் பண்ணும்போது நம்ம பொரிச்சு எடுத்த உடனே அது சூடாக இருக்கும் போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் ஆறிடுச்சு அப்படின்னா அந்த கிறிஸ்பினஸ் எல்லாம் சுத்தமாக போயிட்டு ஒரு மாதிரி வதக்குன்னு ஆயிரும். அப்படி இல்லாமல் ஹோட்டல் ஸ்டைலில் நல்ல கிறிஸ்பியாக உள்ள ஜூஸியாக இருக்கிற மாதிரி எப்படி சிக்கன் 65 பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஆறுனதுக்கப்புறமும் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு சிம்பிள் ட்ரிக் மட்டும் ஃபாலோ பண்ணால் போதும். அது என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு நான் போன்லெஸ் சிக்கன் எடுத்திருக்கேன். ஸ்க்ரீனில் தெரிகிற மசாலா எல்லாம் போட்டு நல்லா கலந்துக்கலாம். நீங்கள் முட்டைக்கு பதிலாக தயிர் கூட சேர்த்தலாம். பொடியாக நறுக்கின கருவேப்பிலை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிடலாம். நான் டீப் ஃப்ரை பண்ணுறதுக்கு இந்த மாதிரி குழியாக இருக்கிற இரும்பு கடாய் தான் பயன்படுத்துகிறேன். ரொம்ப கம்மியான எண்ணெயிலேயே நம்ம சூப்பராக பொரிச்சு எடுத்துடலாம். இது இண்டஸ் வேலியிலேருந்து வாங்கியிருந்தேன். நிறைய நாளாக பயன்படுத்திகிட்டு இருக்கேன். ரொம்ப சூப்பராக இருக்குது. ப்ராடக்ட் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸ்க்ரீனில் தெரிகிற கூப்பன் கோடு பயன்படுத்தினீங்கன்னா 12% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அவைல் பண்ணிக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா ஒவ்வொன்றா போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். இந்த சிக்கன் 65 நிறைய நேரம் கிறிஸ்பியாக இருக்கணும் அப்படின்னா நம்ம டபுள் ஃப்ரை மெத்தட் பயன்படுத்தணும். நம்ம எண்ணெயில் போட்டதுக்கப்புறமா முழுசாக ஃப்ரை ஆக விடாமல் ஒரு 80% குக் ஆனதுக்கப்புறமா நம்ம வெளியில் எடுத்துடணும். இதை ஆற விட்டு திரும்ப ஒரு முறை பொரிச்சு எடுக்கணும். அதுதான் டபுள் ஃப்ரை மெத்தட். இது ஆறுறதுக்குள்ளே நம்ம செகண்ட் பேட்ச் போட்டு எடுத்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு பேட்சில் போட்டு எடுத்தது நல்லா ஆறிடுச்சு. இதை திரும்பவும் போட்டு ஒரு முறை ஃப்ரை பண்ணிக்கலாம். அப்போ நல்லா ஈவனாக குக் ஆகும். ஒரு இடத்துல வெந்து ஒரு இடத்துல வேகாமல் இருக்காது. இது நிறைய நேரம் ஆனாலும் ரொம்ப கிறிஸ்பியாகவே இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோட்டலில் ஸ்ட்ரீட் சைடு இருக்கிற கடைகள்லாம் இதை நீங்கள் பார்த்துருந்துருப்பீங்க. நம்ம ஆர்டர் பண்ணதுக்கப்புறமா ஏற்கனவே பொரிச்சு வச்சுருக்க சிக்கனை மறுபடியும் எண்ணெயில் போட்டு கொடுப்பாங்க. அதுதான் டபுள் ஃப்ரை மெத்தட். ஸோ நம்ம வீட்டில் எப்பயும் செய்கிறத விட இந்த மெத்தடில் செய்யும்போது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வெண்டைக்காய் பொரியலெல்லாம் செய்யும்போது அது கம்மு மாதிரி பிசு பிசுன்னு வந்துக்கிட்டே இருக்குது. கரெக்டாக செய்யவே முடியலன்னு யோசிக்கிறீங்கன்னா இந்த டிப்பு ஃபாலோ பண்ணி பாருங்கள். வெண்டைக்காயை ரொம்ப சன்னமாக இருக்காமல் கொஞ்சம் இந்த மாதிரி பெரிய பெரிய பீசஸாக அறுத்துக்கோங்க. பொரியல் செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி இந்த வெண்டைக்காய்க்கு தேவையான உப்பு, மஞ்சள் தூள், மிளகாய் தூள், கொஞ்சமாக தயிர் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தயிர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் லெமன் ஜூஸ் கூட சேர்த்துக்கலாம். இது ஒரு 5 நிமிஷம் ஊறணும். ஒரு கனமான பேன் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஆயில் தடவிட்டோம் அப்படின்னா வெண்டைக்காய் ஃப்ரை ஆகிறதுக்கு நிறைய எண்ணெய் தேவைப்படாது. கொஞ்சமாக எண்ணெய் விட்டு கடுகு, காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை, பூண்டு, வெங்காயம் இதெல்லாம் தாளிச்சிட்டு நம்ம கலந்து வச்சுருக்க வெண்டைக்காயை அதில் சேர்த்துக்கலாம். நம்ம ஃபஸ்ட்டு கலக்கும் போது கொஞ்சம் பிசு பிசுன்னு வர மாதிரி இருக்கும். அந்த தயிரோட புளிப்பு இருக்கிறதால டக்குன்னு ஒரு 2-3 நிமிஷத்துலேயே அந்த பிசு பிசுப்பெல்லாம் போயிடும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஓப்பனில் ஒரு 7-8 நிமிஷம் நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். சூப்பரான வெண்டைக்காய் பொரியல் ரெடி ஆயிரும். உங்கள் வீட்டு கிச்சன் ஷெல்ஃபில் எறும்பு தொல்லை தாங்க முடியலையா? அதுக்கு ஒரு ஈஸியான டிப் பார்க்கலாம். கொஞ்சமாக காட்டன் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நல்லா லூஸ் பண்ணி விட்டு ஒரு சின்ன பால் மாதிரி திரட்டிக்கோங்க. இதில் நம்ம பெப்பர்மின்ட் ஆயில் சேர்க்க போகிறோம். ஒரிஜினல் பெப்பர்மின்ட் ஆயில் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். அந்த வாசனை எறும்புக்கு பிடிக்காது. இந்த பஞ்சில் ஒரு 10 சொட்டளவு பெப்பர்மின்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதை கிச்சன் ஷெல்ஃபில் எங்கெல்லாம் எறும்பு தொல்லை ஜாஸ்தியாக இருக்கோ அந்த இடத்துல வச்சிடலாம். அந்த வாசனைக்கு அங்கே எறும்பு வரவே வராது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம ஒரிஜினல் பெப்பர்மின்ட் ஆயில் பார்த்து வாங்கினோம் அப்படின்னா இந்த டிப்பு சூப்பர் எஃபெக்டிவாக இருக்கும். நான் யூஸ் பண்ண பெப்பர்மின்ட் ஆயிலோட லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். தேவைப்பட்டால் ரெஃபர் பண்ணிக்கோங்க. நம்ம புதுசாக பேகு, பர்ஸு அந்த மாதிரி ஏதாவது பொருள் வாங்கும்போது உள்ளே இந்த மாதிரி சிலிக்கான் ஜெல் பேக்கெட் இருக்கும். இது அந்த ப்ராடக்டில் இருக்கிற ஈரத்தன்மையை, அதாவது எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரை உறிஞ்சிக்கிறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு பொருள் இது. இதை தூக்கி போட்டுறாதீங்க. இதை வீட்டில் நிறைய விஷயங்களுக்கு யூஸ் பண்ண முடியும். நம்ம நட்ஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணுறோம் அப்படின்னா கொஞ்சம் நாள் கழித்து அதில் ஒரு சிக்கு வாசனை மாதிரி வந்துடும். சீக்கிரமாக அந்த நட்ஸ் பழசாயிரும். அதே போல் நம்ம பிஸ்கட், சிப்ஸ் எல்லாம் சீக்கிரமாக நமுத்து போயிடும். அந்த மாதிரி மாய்ஸ்சர்னால் கெட்டு போகிற பொருளெல்லாம் நம்ம ஸ்டோர் பண்ணும்போது அந்த கண்டெய்னரோட மூடியில் நம்ம இந்த சிலிக்கா ஜெல் பேக்கெட்டை நம்ம ஒட்டிடலாம். இது டைரெக்டாக ஃபுட்டுக்குள்ளே நம்ம போட்டு வைக்கக்கூடாது. ஜஸ்ட் இந்த மாதிரி மூடியில் ஒட்டி விட்டுருங்க. ஒட்டி விட்டு நம்ம க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா அந்த டப்பாவில் இருக்கிற ஈரத்தன்மையை, எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சரெல்லாம் இந்த சிலிக்கா பேக்கெட் உறிஞ்சிக்கும். அப்போ நம்ம ஸ்டோர் பண்ணுற ஃபுட்டு ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும்.
நான் சொன்ன மாதிரி இதை ஓப்பன் பண்ணக்கூடாது, டைரெக்டாக ஃபுட்டுக்குள்ளே போட்டு வைக்கக்கூடாது. அந்த ஃபுட்டில் டச் ஆகாத மாதிரி மூடியில் இப்படி ஒட்டி விட்டுருங்க. அப்போ நம்ம நமத்து போகிற பொருள், சீக்கிரமாக ஸ்பாயில் ஆகிற பொருளெல்லாம் வந்து நிறைய நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்டோர் பண்ணிக்க முடியும். நான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ண டிப்ஸ் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன். நான் ஷேர் பண்ண டிப்ஸ்லேயே உங்களுக்கு எது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கோட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம குயின் பீ பேரடைஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.